ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கோதுமை மாவு, எண்ணெய், கொஞ்சம் சர்க்கரை, ஏலக்காய், வாழைப்பழம், ரவை, கொஞ்சமாக பால், மில்க் எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. அது கூட ரவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கோதுமை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக பவுலில் கொட்டி வச்சுட்டு வாழைப்பழம், கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். தண்ணி வேண்டாம், வாழைப்பழமே கொலன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அதுவே போதும். மில்க் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டு அரைச்சிட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பனியாரம் ஏதாவது ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திக்காக பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ கையில் ஒட்டாது. அப்புறம் நல்லா பொரிஞ்சதும் கலர் மாறதும் எடுத்துடலாம். டேஸ்டியான கெஜிரா ஆர் போண்டா ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.